வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டில் மீண்டும் ரத்து ஆறு ஓட இடமளியும் அமைச்சர் சுனில் கடும் எச்சரிக்கை. 2025ஆம் ஆண்டில் புதிய முறையில் உறுதிமொழியை வழங்க தயாராகும் அரசு ஊழியர்கள். எனது பாதையிலேயே அனுரவும் பயணம் ரணில் புகழாரம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு தலைமறைவான மனுஷவின் சகாக்கள் பலரிடம் விசாரணை. ரணில் தரப்புடனான கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விபரம் விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடு. மொட்டு கட்சியை பலப்படுத்த நாமல் தீவிர முயற்சி. 2025ஆம் ஆண்டில் அதிரடி மாற்றம். முட்டை விலை மீண்டும் உயரலாம், அரிசி மாபியாவை முறியடிப்பதற்கு நடவடிக்கை. கொழும்பு துறைமுகத்திற்கு விரைந்த இந்தோனேசிய கடற்படை கப்பல். லோரியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த 1 வயது பெண் குழந்தை. எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் 3 லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். இந்த நாட்டில் மீண்டும் ரத்து ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துனேத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இனமது வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் இன மத ரீதியிலான சில பிரச்சினைகள் இருக்கின்றமை உண்மைதான். அவற்றிற்கு நாம் தீர்வு காண்போம். ஆனால் அந்த பிரச்சினைகளை ஊதிப்பெருக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டும் வகையில் எவரேனும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நாட்டில் மீண்டும் ரத்து ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம். வேறொன்றிருந்து தேசிய இன பிரச்சினையை ஆயுத போராட்டமாக மாற்றியதால் தான் வடக்கு தெற்கு இடையேயான உறவு அறந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். அந்த நிலை மீண்டும் வர இடமளியும். புதிய அரசமைப்பின் ஊடாக தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்று தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் புது வருட தினத்தில் அரசு ஊழியர்கள் வித்தியாசமான முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் பொது சேவை உறுதிமொழியை வழங்கும் போது அதில் தூய்மையான இலங்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான உள்ளடக்கத்தையும் வழங்குவார்கள் என்று சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஜனவரி 1ஆம் தேதி அரசு ஊழியர்களின் புத்தாண்டு தின உறுதிமொழி நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உத்தியோகபூர்வமாக நடைபெறவுள்ளது. அதன் பிரகாரம் புதிய ஆண்டின் கடமைகளை ஆரம்பிக்கும் போது அரசு பணியாளர்கள் தூய்மையான இலங்கை திட்டத்துடன் இணைக்கப்பட்டு உறுதிமொழியை எடுத்துக் கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது. முறையான சுகாதார சூழலை உருவாக்குதல், லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல், டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட புதுமையான திட்டங்களுடன் தூய்மையான இலங்கை என்ற கருத்துரு பல வழிகளில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டினதும் மக்களினதும் நலன் கருதி இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எனது பாதையிலேயே பயணிக்கின்றார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் இந்தியாவிலிருந்து சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் முன்னெடுத்த வேலை திட்டங்களையும் நான் ஆரம்பிக்கவிருந்த அபிவிருத்திகளையும் முன்கொண்டு செல்ல தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திடசங்கற்பம் பூண்டுள்ளார். அதனை அவர் தனது உத்தியோகபூர்வ முதலாவது வெளிநாட்டு பயணமான இந்திய விஜயத்தின் போது வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டின் நலன் கருதி அனுரகுமாராவின் செயற்பாடுகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. அவரும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுவார் என்றும் நான் நம்புகின்றேன். இலங்கையில் பொருளாதார பிரச்சினை முழுமையாக தீர வேண்டும், அபிவிருத்தி முழுமை பெற வேண்டும். அதன் பின்னர் ஏனைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது சுலபமாக இருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார உறுதியளித்ததன் பிரகாரம் 2025ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த தேர்தல்களை ஒத்திவைக்க முடியாது. அதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் அனுரகுமார வழங்கிய சகல வாக்குறுதிகளையும் தாமதிக்காமல் நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் அவர் மீது முழு நம்பிக்கை இலங்கை மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வளாகம் மற்றும் நாரகன்பட்டியில் உள்ள தொழிலாளர் அமைச்சுக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் தரை தளம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரர் திசிர கிரோஷன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டியே குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மனுச நாணயக்காரவிற்கு நெருங்கிய மேலும் சில தரப்பிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மனுஷ நாணயக்காரவின் இணைப்பு செயலாளராக இருந்து பாக்கிய காரியவசம் என்ற நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் எஸ்டேட் தொழில் மற்றும் தென்கொரிய வேலைகளை பெற்றுத் தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடத்தலில் ஈடுபட்டு நபர் மற்றும் பலர் தற்போது காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்த தேசப்பிரிய லியனகே என்பவரும் இந்த மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது தனி கட்சியாக மாறியுள்ளது. உள்ளூராட்சி சபை அல்லது மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாகவே எமது தரப்பினர் போட்டியிடுவார்கள். சுதந்திர கட்சிக்கும் புதிய ஜனநாயக முன்னணிக்கும் இடையிலான கூட்டணியும் முடிவுக்கு வந்துள்ளது என்றார். உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய விரைவில் இக்கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து கட்சியின் புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த கட்சி என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனிவரும் தேர்தல்களில் கதிரை அல்லது கை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவித்தல் எழுத்து மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 82A பிரிவின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ததை தொடர்ந்து 3 மாத காலத்துக்குள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இதன்படி புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் உறுப்பினர்கள் அனைவரும் வருடாந்தம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கமைய உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை 2025 2ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஒழுங்கு சட்டத்தின் விதிகளின்படி வருமானம் செலவு விவரங்களை முறையாக சமர்ப்பிக்காத 3 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமித்து கட்சியின் செயலாளர்கள் உட்பட 10 பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய பதில் போலீஸ் அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். அதன்படி பாக்கிய செல்வம் அரியநேத்திரன், பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் மற்றும் சரத் கேர் திரத்தன முதலான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சங்கைக்குறி பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் அபுபக்கர் முகமது பாஸை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்த ஐக்கிய ஜனநாயக கூட்டமைப்பின் செயலாளர் இஷட் எம் ஹிதாயதுல்லா உள்ளிட்ட 5 கட்சியின் செயலாளர்கள் தொடர்பாகவும் இவ்வாறு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டில் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்த உள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டி.பி. சானக்கு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் இந்திக்கு அனுருத் ஆகியோரின் தலைமையில் மேலும் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் கட்சி வீழ்ச்சியடைந்த போதிலும் எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சியில் சில புத்துணர்ச்சி காணப்பட்டதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கட்சியை புதிய பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் கட்சியை தனி பிரதான கட்சியாக எதிர்கொள்ளும் வகையிலும் வலுப்படுத்துவதற்கும் அடிமட்ட மற்றும் கிராம மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களை தெளிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பில் 2 யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி வீழ்ச்சியடைந்த போது கட்சியை விட்டு வெளியேறாதவர்கள் பாதிக்கப்படாத வகையில் மீள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் முட்டையின் விலை மீண்டும் உயரலாம் என்று முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 60 ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்ட முட்டை விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி முன்னர் 40 ரூபாய் தொடக்கம் 45 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் முட்டையின் விலை எதிர்வரும் நாட்களில் உயரலாம் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் முட்டை விலை குறைந்தாலும் முட்டை அப்பம் மற்றும் முட்டை ரொட்டி விலை குறையாததால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் முட்டையின் விலை குறைவடைந்ததனூடாக மாத்திரம் வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சந்தையில் உள்ள அரிசி மாபியாவை முறியடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதி செய்யப்பட்டாலும் சந்தையில் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு தொடர்ந்தும் நிலவுவதாக புறக்கோட்டை மொத்த வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். கட்டுப்பாட்டு வேலை விதிக்கப்பட்டுள்ளதனால் பச்சை அரிசியை இறக்குமதி செய்வதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள விவசாய அமைச்சர் KD லால்காந்த் அதனை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். அதன்படி நெல் சந்தைப்படுத்தல் சபையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கான சகல ஏற்பாடுகளும் நடைமுறைப்படுத்த ஆகையினால் சந்தைக்கு தேவையான அரிசியை விநியோகிப்பதற்கு அரசாங்கம் தற்போது தயாராகி வருகிறது. இந்த நிலையில் சந்தையில் உள்ள அரிசி மாஃபியாவை முறியடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். மாத்தளை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சேவையாற்றிய 2 இளைஞர்கள் சுதுகங்கையில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நேற்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளன. நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் வேலையில் சிக்கியிருந்த பீப்பாய் ஒன்றை அகற்ற முற்பட்ட ஒருவர் வழுக்கி சுதுகங்கையில் விழுந்துள்ளார். அவரை காப்பாற்றுவதற்காக மற்ற இளைஞர் முயற்சித்துள்ளார். இதன்போது இருவரும் நீரால் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவத்தில் மாத்தளை, கழுதாமலை மற்றும் கிவுள ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்தோனேசிய கடற்படைக்கு சொந்தமான கிரி சுல்தான் இஸ்கந்தர் முடா 367 என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்றனர். கிரி சுல்தான் இஸ்கந்தர் முடா 367 என்பது 90.71 மீட்டர் நீளமுள்ள 120 பணியாளர்களை கொண்ட கப்பல். இந்த கப்பலின் கட்டளை தளபதியாக அனுகேரா அன்னுருல்லாவால் செயற்படுகிறார். கப்பல் கொழும்பில் தங்கியிருக்கும் காலத்தில் கப்பலின் பணியாளர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு கப்பல் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று இலங்கையில் இருந்து புறப்பட உள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கையை வந்தடைந்த சீன கடற்படையின் மருத்துவமனை கப்பல் ஃபீஸ் ஆக்கு தனது முறையான விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்று நாட்டிலிருந்து புறப்பட்டது. ஜாழ் சாவகச்சேரி மேசாலி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்து நகைகள் மற்றும் டாலர்கள் என்பனவற்றை திருடிய சந்தேக நபர் ஒருவரும் அந்த நகைகளை வாங்கிய சந்தேக நபரும் நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மீசாலை கிழக்கு மற்றும் மீசாலை மேற்கு பகுதிகளில் உள்ள வீடுகளில் தொடர்ச்சியாக ஒருவர் வீடுகளுக்குள் புகுவதும் மக்கள் துரத்தும் போது ஓடுவதும் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி மீசாலை பகுதியில் வயோதிப பெண் ஒருவர் தனியாக வசித்து வந்த வீட்டில் ஒரு சங்கிலி, ஒரு சொடி காப்பு மற்றும் 2 மோதிரங்கள் என 8 பவுன் நகைகள் மற்றும் ஒரு தொகை டாலர் என்பன களவாடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இதுகுறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான குழுவினர் நியமிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மரம் வெட்டும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்ட வேளை அவரிடமிருந்து நகைகள் மீட்கப்பட்டன. அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நகைகளை கொள்வனவு செய்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை 14 நாட்கள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மூதூர் பிரதேசத்திலிருந்து இம்முறை பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மூவினங்களையும் சேர்ந்த 200 மாணவ மாணவிகளை பாராட்டி நினைவுச் சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு மூதூர் கலாச்சார மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது.
மோதூர் அனர்த்த சமூக சேவைகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவரும் மோதூர் திடீர் மரண விசாரணை அதிகாரியுமான ஜூசுப் லாஃபிர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்களோடு மோதூர் பிரதான வீதியூடாக பேரணியாக விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அத்தோடு பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட 200 மாணவர்கள் மற்றும் பல்துறை சேவையாளர்கள் உள்ளிட்டோர் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கசலுக்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அட்டுவகுள்ள பிரதேசத்தில் லொரியின் பின் சக்கரத்தில் சிக்கி 1 வயது பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குழந்தை தாய் மற்றும் தந்தையுடன் உறவினர் வீட்டுக்கு சென்றபோது அங்கிருந்து லொரியொன்று புறப்பட்டு செல்ல முற்பட்ட வேளையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை மகியங்கிணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மருதானையிலிருந்து காலி நோக்கி பயணித்த இரவு நேர தபால் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்றிரவு அம்பலங்குட தர்மசோக வித்தியாலய மாவட்டத்தில் உள்ள ரயில் கடவைக்கு அருகில் இவ்வாறு ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அம்பலங்குடை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர். உயிரிழந்தவரின் மனைவி முன்னர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே அவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.